அன்புக்குரியவர்களே, இறைவேண்டல் 40 என்னும் தொடரில் இன்று குடும்ப இறைவேண்டல், குழும இறைவேண்டலை பற்றி பேச விரும்புகிறேன். ஒவ்வொருவரும் 3 வகைகளில் இறைவேண்டல் செய்ய வேண்டும். தனியாக இறைவேண்டல் செய்ய வேண்டும், குடும்பமாக, குழுமமாக, குழுவாக இறைவேண்டல் செய்ய வேண்டும், துறவை சமூகமாக இறைவேண்டல் செய்ய வேண்டும். இதில் இந்த குடும்ப இறைவேண்டல், குழும இறைவேண்டல் என்பது மிகவும் அவசியமானது. மத்தேயு நற்செய்தி 18:20 நாம் வாசிக்கின்றோம், 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்பது அருமையான ஒரு இறைவார்த்தை. ஆகவே 2, 3 பேர் ஒரு குடும்பமாக, ஒரு குழுவாக, ஒரு குழுமமாக இணைந்து வேண்டுகிற பொழுது இயேசு நம் நடுவில் இருக்கிறார். அந்த அனுபவம் நமக்கு தேவை. எனவே ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு குழுமத்திலும் இறைவேண்டல் நடைபெறுவதாக. உங்களுக்கு அமைதியை உரித்தாக.